வணக்கம் மோய், லாங் டைம் நோ சி. ஆமால, ஏன்னா பிகாஸ் என்ன ப்ரோ லவ் ஃபெயிலியரா? ஸோ கோல்டு மங்கு அந்த ஓல்டு மங்கு உள்ள போச்சு பங்காளி, இந்த கோல்டு மங்கி போச்சு. மது அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு. நம்மளும் அப்பப்போ கொஞ்சம் லைட்டா நல்லவங்க காடு தூக்கிடணுமா? சரி, அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், பாஸ்ட் இஸ் பிரசன்ட். ஆனா இனிமே வந்து அடிக்கடி வரும். துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வார்த்தை மாறினாலும் மாறும். ஒரு பஞ்ச் டைலாக், சில பஞ்ச் டைலாக் டேய் என்னடா டயலாக் இது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ரொம்ப அதிகமா வளர்ச்சி அடைந்த ஒரு மனித மூளை எப்படி யோசிக்கணும்னா, இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். இவனே இப்படி யோசிக்கும் போது இந்த சாட்ஜிபிடி பழத்தை கேட்டா என்ன? கேட்டேனே, அவனும் கொடுத்தானே. இப்பெல்லாம் எவன்டா யூடியூப்ல வீடியோ போடுறது? டாப் 5ன்றான், டாப் 10ன்றான். நம்ம ஏன் போடக்கூடாது? டாடி நல்லா மாசா பயங்கரமா நல்லா ஸ்டைலிஷா பஞ்ச் டைலாக் குடுறா அப்படின்ட்டு அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அதை நம்ம இப்ப ரேங்க் பண்ண போறோம். பஞ்ச் டைலாக் மங்களகரமா ஆரம்பிப்போம். நான் பேசினா குறைவு, ஆனா பேசினா முடிவு. மங்களகரமா மங்களகரமா எங்கடா போவேன் மங்களத்துக்கு? வந்துட்டு போய் கேட்டியடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இது வந்து என்ன மாதிரி இருக்குன்னா, உனக்கு பிடிச்சு எனக்கு பிடிச்சா சொர்க்கம், நான் இஷ்டப்பட்டு நீ கஷ்டப்பட்டா இப்போ உன்னை டாப் 10ல லிஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வரும் காலங்களில் வந்து இப்போனா இப்படி இருக்கான் அப்படின்னா இவனை கூட மோசமா வந்தாலும் வருவான். ஒரு 8 நான் இது வந்து நம்ம வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஜின்டக் சிட்டாங் 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 ஜின்டக். நான் வரப்ப சத்தம் இருக்காது, ஆனா போறப்ப சரித்திரமே இருக்கும். ஐயோ என்னத்தையும் போட்டாண்டி ஓடியாந்துரு. போன தடவை சரி அவனுக்கே வந்து 8 கொடுத்தான், இவனுக்கு ஒரு 7. நான் அவனு ஹீரோ இல்ல, இஎம்ஐ கட்டுற காமன் மேன். நானுமே யோசிச்சேன், இதெல்லாம் போய் உள்ள வைக்கணுமா அப்படின்ட்டு. டைம் இழுக்கணுமே, டியூரேஷன் இழுக்கணுமே. அண்ணாமலை சரி, இவனை வந்து நம்ம வந்து 10க்குள்ள லிஸ்டே பண்ண முடியாது. இவனை வந்து தூக்கு தூக்கு தூக்கு. நான் ஹீரோ இல்ல, இஎம்ஐ கட்டுற காமன் மேன். இஎம்ஐ அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஏய், நான் கோபப்பட்டா சூரியனை சன்செட் கேன்சல் பண்ணிடும்டா. நான் கோபப்பட்டா சூரியனை சன்செட் கேன்சல் பண்ணிடுவோம். புரியுது? இது வந்து மனுஷன் மூளைக்கு அப்பாற்பட்ட விஷயம் நினைக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம அதான் தரணும். சரி, ஒரு பவரா இருந்துச்சுல்ல, அதனால ஒரு 5. நான் பஞ்சு பேச மாட்டேன், நான் பேசினா பஞ்ச ஓடி போயிடும். இவனை வந்து நான் வந்து 10க்கு கீழே தான் ஒன்று பட்டியல சொல்லுவோம். நான் பஞ்ச் டைலாக் பேச மாட்டேன், பேசினா பஞ்ச் டைலாக்கே ஓடி போயிடும். நான் பஞ்ச் டைலாக் பேச மாட்டேன், பேசினா பஞ்ச் டைலாக்கே ஓடி போயிடும். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கிறது எனக்கே தெரியல. இவனை விட ஒஸ்டா வர முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால இவன் வந்து 10வது இடம். என் ஷேடோ கூட என் முன்னாடி வர பயப்படுவோம். என்னடா லைட்ட பின்னாடி பிடிச்சா நல்லா முன்னாடி தெரிய போகுது. நீ சொல்றதுலாம் 100க்கு 100 கரெக்ட்னு கண்ணை மூடிட்டு நம்புறவங்களா இருக்கான். ஆனா நீ தப்பானவங்க, நீ தப்பானவன். ஒழுங்கா தெரிஞ்சிரு. சரி, ஏதோ ஷேடோ ஃப்ரண்ட் பேக், சரி வந்ததுலே சரி ஓகே. உனக்கு 4th பிளேஸ். நான் சிங்கிள் பீஸ் இல்ல, ஃபுல் கலெக்ஷன். ஆனா
இது இப்படி வராது. ஹே, நான் சிங்கிள் பீஸ் இல்ல, ஃபுல் கலெக்ஷன். நீ தப்பானவன் தான். நீ 9th place தான். நான் என்ட்ரி கொடுத்தா சைலண்ட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆயிடும். நான் என்ட்ரி கொடுத்தா சைலண்ட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆயிடும். நான் என்ட்ரி கொடுத்தா சைலண்ட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆயிடும். நல்லா இருக்கப்பா. நான் வச்சுக்கிறேன். ஆனா ஓகே, ஒரு 3rd place கொடுக்கலாம். பேசினா அது டைலாக் இல்ல, டெட்லைனு. ஒரு மாதிரி பவரா இருக்கு. என்னடா வரதெல்லாம் நல்லா இருக்கே, ஒரு செகண்ட் தரலாம். இன்னும் மிச்சம் என்ன இருக்குன்னா 6th 1st place. நான் ஒரு தடவை மூவ் பண்ணா ரிவர்ஸ் கியரே இருக்காது. ரிவர்ஸ் கியரே இருக்காது. நம்மள. ஐயோ, இப்பதான் இவனை பத்தி பெருமையா சொன்னேன். அவன் எப்பவுமே இப்படிதான், இலை முழுக்க தடுபடுவா விருந்து வைப்பான், மூளையில கொஞ்சம் பீய தடவி விட்டுருவான். வேற என்ன கொடுக்க முடியும், இருக்கதே 2. 1st place கோஸ்ட். நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா அந்த டைலாக் இல்ல, ஆனா அதே மாதிரி நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதை மாத்துறது ஃபேட்டுக்கும் ஈஸி இல்ல. இருந்தாலும் பஞ்ச் டைலாக்னால யாரு வந்து யாரா போட்டது? 6க்கு அப்புறம் 7டா, சிவாஜிக்கு அப்புறம் எவன்டா. இது எப்படி இருக்கு? கிடைக்கிற கேப்ல தான் அடிச்சிட வேண்டியதான். இதுவரையும் நான் சொன்னது இல்ல, நிறைய வீடியோல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு. கடைசியா ஒரே ஆட்டம், கமெண்ட் முக்கியம். ஓல்டு மங்கு, அந்த ஓல்டு மங்கு உள்ள போச்சு பங்காளி, இந்த கோல்டு மங்கி போச்சுதடா பங்காளி.